பொன்ராஜ் ஏஏ மீட்டிங் போயிட்டுருக்காங்க ரெகுலர். அவர் டிஸ்சார்ஜ் ஆன தேதி இன்னைக்கு 1 வருஷம். ஃபஸ்ட் இயர் அடி எடுத்து வச்சு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடி எடுத்து வச்சுருக்காரு. போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ரெகுலர் மீட்டிங். நம்ம சில நேரம் கூப்பிட்டா கூட பிஸி பிஸி பிஸி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை மாதிரி ஆளுக்குலாம் பிஸிங்கிற வேர்டு வந்து ரொம்ப பெரிய வேர்டு. இந்த மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆள் இல்லாத நான் கூப்பிடுவேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ ஆரம்பத்தில் நிஜமாகவே இறைவனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வீடு வேலை ஏஏ மீட்டிங் ஏஏ ப்ரோக்ராம்னு பயணம் பண்ணால் நம்மளை மாற்றக்கூடிய நம்ம வெல்லலாம். வேற மாற்றுக்கிறதே இல்லை. வீடு வேலை ஏஏ ப்ரோக்ராம். இது 4 செவத்தில் வந்து நம்ம லாக்கில் உட்காந்துருக்கோம். வெளியே போய் சுதந்திரமாக சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக பயிற்சி முயற்சி. அதில் ஒன்று போட்டுருவோம், லிசன் லேர்ன் ஆக்ஷன் டீச். கேளுங்க, கற்றுக்கோங்க, செயலில் போடுங்க, சொல்லி கொடுங்க. நியூ லைஃப் ஃபவுண்டேஷனை தாரக மந்திரம். இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நானும் நிறையா சென்டர்ஸில் இருந்து ஏஏ மீட்டிங் போய் ஏஏ மீட்டிங் ஃபெல்லோஷிப்போட பழகி ப்ரோக்ராமில் ஃபாலோ பண்ணி அடுத்து நம்ம இங்கே வந்து இப்போ எனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று ஏஏ வீடு வேலை ஏஏ மீட்டிங் ஏஏ ப்ரோக்ராம். இன்னொன்று ஆப்ஷன் வீடு வேலை சென்டர் ஏஏ ப்ரோக்ராம் சென்டர் ப்ரோக்ராம். 2ல் எதில் ஒன்றில் இருந்தாச்சும் இருந்தாலும் நம்மளை ஆட்டின குடியிலேருந்து நம்ம குடியை வெல்லலாம். இதுதான் தாரக மந்திரம். நிஜமாகவே இன்னைக்கு உதாரணமாக வந்து நிற்கிறாப்புல. உதாரணமாக ஒரு டேமேஜ் வந்து நம்ம சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, அவர் இப்போ ஷேரிங் பண்ணுவார். நிஜமாகவே இவரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வீடு வேலை ஏஏ ப்ரோக்ராமில் இவர் கொடுத்துட்டு எல்லா உணர்ச்சிகளுக்கும் இவர் மதிப்பு கொடுத்துட்டு வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் வந்து திடீர்னு எடுத்த முடிவு. ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி சொன்னார், ஆனால் சென்டரில் வச்சு மெடல் போடுவோமானே அப்படின்னு கேட்டாப்புல. போடோண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் முந்தா நேரத்து நான் அவர் டிஸ்சார்ஜ் டேட்டை ஞாபகப்படுத்தி நைட்டு சும்மா நான் உட்காந்துருக்கேன், அதனால் போட்டு விட்டேன். அப்புறம் நேற்றும் நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு போட்டு விட்டேன். அதாவது இன்றைக்கி விடிய காலையில் 12 மணிக்கு வாழ்த்து விடாது இப்படி அப்படின்னா. நான் நிஜமாக காசு பணம் கொடுக்கலாம், ஆனால் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரோக்ராமில் இருக்காங்க. காசு பணம் கொடுக்கலாம், வாங்க மாட்டாங்க. ப்ரோக்ராமில் இருக்காங்க. சரிங்களா? மெடல் வாங்கியிருக்கணும். திடீர்னு காலையிலேருந்து சொல்லாமல் இப்போ நான் படுத்துறா இருந்தேன். என் ஃபேமிலி மியூசிக் மத்தியானம் வந்துட்டாங்க. அதனால் மத்தியானம் மட்டும் படுத்துருந்தேன். டக்குன்னு போன ஜாப்லானே வரேன்னு சொன்னாங்க. இந்த புக்கு பேர் 12 வழிமுறைகள் 12 கோட்பாடுகள். உள்ளவங்க சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த புக்ஸை வந்து நான் டெய்லி நம்ம எல்லாத்துக்கும் போக டிஸ்சார்ஜ் ஆகும்போது சில புக்ஸ் பிக் புக்கு தினமும் சிந்தனை கொடுத்துருக்கோம். ஆரம்பிச்சதுலேருந்து இவருக்கும் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கொடுக்கல என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்தலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்போது பிக் புக் தினமும் சிந்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிஜமாகவே இந்த புக் அதுக்கும் மேலே பிக் புக்கில் உள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வழிமுறை எப்படி பண்ணுறது, கோட்பாடு எப்படி செயல்படுத்துறது, ப்ராக்டிஸ் பண்ணி முன்னோடிகள் எழுதுறது கொடுக்கலே சொல்கிறாரு. கண்டிப்பாக இப்போ வெளியே போனோம்னா ஒரு பிக் புக் இல்லைன்னு வச்சுன்னா இவர் கைக்கு வந்துடும். அதை எடுத்து வச்சுருவோம். நிறைவேற்ற